Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் சாக்லேட் ஓவர்லோட் டால் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கூடவே விப்பிங் க்ரீமில் சாக்லேட் ஆட் பண்ணி இந்த மாதிரி டார்க்காக சாக்லேட் கலரில் எப்படி ஐசிங் பண்ணலாங்கிறதையும் 2 லேயரில் ஃபார் லைன் டெக்கரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். நான் இதுக்கு முன்னால் சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கு 3/4 கிலோக்குள்ள ரெசிபியும் அதுக்கு கூடவே சாக்லேட் கேட் கார்னிஷிங்கும் கோல்டன் சாக்லேட் பால்ஸும் நான் செய்திருந்தேன். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இந்த கேக்கை நான் எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணேன் அப்படிங்கிறதையும் அதோட டீட்டெயில்ஸையும் நான் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 kg கேக்குக்குள்ளே ரெசிபி நான் சொல்கிறேன். க்ளீனான ஒரு பவுலில் 4 ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை எடுத்துக்கணும். அதில் 1/2 டீஸ்பூன் சாக்லேட் எசன்ஸ் எடுத்துருக்கேன். சாக்லேட் எசன்ஸ் இல்லைன்னா 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. 1 கப் பவுடர் பண்ண சுகர், அதுக்கு கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, இந்த இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் பீட் பண்ண வச்சிடலாம். இப்போ ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா சுகரை வந்து மொத்தமாக சேர்த்து ஆட் பண்ணக்கூடாது. 3 பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் பீட் பண்ணிக்கணும். இந்த டைமாக அவன் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுடலாம். எக் நல்லா ஃப்ளஃபி ஆகிறது வரைக்கும் பீட் ஆகட்டும். அந்த நேரத்தில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப் மைதா மாவு எடுத்துக்கணும், 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கணும். அப்படி டோட்டலாக 1 கப் எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா 3 தடவை சீவ் பண்ணி எடுக்கணும். 3 வாட்டி சீவ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், அப்புறம் பேக்கிங் சோடா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். எக்கு நல்லா ஃப்ளஃபி ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். அது 2 சுற்றுனதுமே பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு மிக்சிங் பவுலை தனியாக எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 பேட்சஸை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கணும், ஓவர் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ சீக்கிரமாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நான் இது டைம் சேவிங்ஸுக்காக ஸ்பீட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்லோவாக பீட் பண்ணுற மெத்தட் பார்க்கணுன்னா நான் வெண்ணிலா ஸ்பான்ஸோட வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். இனி இதில் 1/4 கப் அளவுக்கு பாலை 3 தடவை நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ செய்கிறது 1 kgயில் உள்ள டால் கேக், அதனால் 2 6 இன்ச்சில் பேன் எடுத்திருக்கேன். அதை இப்போ டோட்டல் பேட்டரை 2 லேயமாக பாதியாக விட்டு எடுத்து 2 திண்ணையும் நல்லா டேப் பண்ணி விட்டுருக்கணும். அப்போ தான் அந்த ஏர் பபிள் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். அப்புறமா அவன் 180 டிகிரிக்கு 30 மினிட்ஸுக்கு செட் பண்ணிவிட்டு கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சிருச்சு. அடுத்ததாக சாக்லேட் கனாச்சி ரெடி பண்ணிக்கலாம். நான் அதுக்காக 100 கிராம்ஸ் டார்க் காம்பவுண்டும் 100 கிராம்ஸு விப்பிங் க்ரீமும் எடுத்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 1.25 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து அதை விப் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் இப்போ மெல்ட் பண்ண டார்க் காம்பவுண்ட் கனாச்சவை கொஞ்சம் ஓரளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கனாச்சே கம்ப்ளீட்டாக கூலானதுக்கு அப்புறமா தான் விப்பிங் க்ரீமில் மிக்ஸ் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா க்ரீம் மெல்ட் ஆகிடும். அடுத்ததாக கேக்கு நம்ம டோட்டலாக 6 பீசஸாக ஸ்லைஸ் பண்ணலாம். அதாவது ஒரு கேக்கை 3 பீஸாகவும் அடுத்த கேக்கு 3 பீஸ், அப்படியே டோட்டலாக 6 பீஸஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த கேக்கு பிளாக் கலரில் இருக்கிறதுனால டாப் அண்ட் சைட்ஸ் எதுவுமே நம்ம ரிமூவ் பண்ணணுன்னாலும் தேவையில்லை, அப்படியே டேரெக்டாகவே 3 பீஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அந்த 6 பீஸுக்கும் சேர்த்து தான் நான் ஃப்ராஸ்டிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா லேயருக்குமே சுகர் சிரப்பை வச்சு நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 5 லேயர்ஸில் மட்டும் நம்ம கனாச்சி மிக்ஸ் பண்ண அந்த விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எல்லா லேயர்ஸ்லேயுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கனாச்சாவை விட்டுட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். 9 இன்ச்சில் போர்டு எடுத்து அதோட பேஸில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா லேயர்ஸையுமே 1 by 1 அடிக்க எடுத்துக்கலாம். கேக் டால் கேக் அப்படிங்கிறதுனால 3 இடத்துலையா ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணலை அப்படின்னா கேக் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. நம்ம அந்த டெலிவர் பண்ணுற டைமில் ஏதாவது ஷேக் ஆகிடுச்சுன்னா கேக் வந்து கொலாப்ஸ் ஆகிரும். க்ரீம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி கேக்கை க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம்.
லாஸ்ட்டாக கேக் போர்டை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ண வச்சிடலாம். ஸோ வந்து நம்ம க்ரம் கோட் முடிச்சதுமே போர்டை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நம்ம செட் பண்ணதுக்கப்புறமா எடுத்தாச்சுன்னா அது க்ளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இனி ஐசிங் பண்ணுறதுக்கு அந்த க்ரீம் வந்து கொஞ்சம் டார்க் கலரில் வேணும். அதுக்காக ஆல்ரெடி கனாஷே மிக்ஸ் பண்ண விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட கொஞ்சம் கூட அதிகமாக கனாஷேவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல லூஸாக இருக்கும், கொஞ்சம் லிக்யூடானது மாதிரி இருக்கும். ஆனால் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா அந்த கனாஷே வந்து திக்காகி நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஐசிங் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கேக்கையும் க்ரீமையும் 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ க்ரீமை கேக்கோட டாப்பில் சைடில் எல்லாமே அப்ளை பண்ணி அதை வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பண்ணுறதை விடவும் லைட்டாக லூஸாக தான் இருக்கும். பட் வந்து நமக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ஈஸியாகவே பண்ணிக்கலாம். வேறு ஒரு மெத்தட்லேயே நம்ம இந்த மாதிரி டார்க் கலரில் ஐசிங் பண்ணிக்கலாம். அது வந்து சாக்லேட் கனாஷே மெத்தட். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு லேட்டராக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டால் ஸ்க்ராப்பரை வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணி விட்டால் போதும், நமக்கு அந்த சைடெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக ஃபினிஷ் ஆகி கிடைக்கும். இந்த மாடல் பண்ணுறதுக்கு நம்ம ஷார்ப் எட்ஜ் எல்லாம் பண்ண வேண்டாம், எக்ஸஸாக இருக்கிற க்ரீமை மட்டும் எடுத்து விட்டால் போதும். கேக்கோட டாப்பில் கொஞ்சமாக கனாஷாவை விட்டுட்டு அதை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா பேலட் நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு விடலாம். இந்த மாதிரியாக டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே பேலட் நைஃபையும் அதில் வச்சுட்டா போதும், கேக்கோட டாப்பில் ஸ்பைரல் மாதிரியான ஒரு டிசைன் கிடைக்கும். இனி நம்ம அந்த டெக்கரேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது கேக்கோட டோட்டல் ஹைட்டில் மிடில் லேயாக பார்த்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்டெப்பாக ஃபால் லைன் போட போகிறதுனால ஒன்று வந்து 1/2 ஹைட்டுக்கும் இன்னொன்று வந்து 1/4 பங்கு அளவுக்கு மட்டும் டிசைன் கொடுக்குறோம். அப்புறமா பேலட் நைஃபை வச்சுட்டு அதை ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி ஸ்க்ராப்பரை வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும், நமக்கு நீட்டாக அது ஃபினிஷ் ஆகி கிடச்சிரும். அடுத்ததாக ஒரு 1/4 ஹைட்டுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஃபால் லைனுக்குள்ளே க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பண்ணது மாதிரி சேம் ப்ரொசீஜரை இதுக்கு நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபால் லைன் மெத்தடில் நம்ம டெக்கரேட் பண்ணும்போது பேலட் நைஃப் வச்சு லெவல் பண்ணும்போது ஆகட்டும், இல்லை நம்ம ஸ்க்ராப்பர் வச்சு அதை நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது ஆகட்டும், ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல வந்து டச் ஆகாமல் கவனிச்சுக்கணும். இன்கேஸ் அதில் நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணதில் டச் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதை ஃபினிஷ் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகிடும். அதனால் இந்த மெத்தட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டெக்கரேஷனை பண்ணிக்கோங்க. கேக் போர்டை ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து செட் பண்ண வச்சிடலாம். அடுத்ததாக கேக்கோட டாப்பில் வைக்கிறதுக்கு நம்ம ஹோம்மேடு சாக்லேட்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு 100 grams மில்க் காம்பவுண்ட் எடுத்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டை கொஞ்சம் ஷேப்ஸ் மோல்டில் எல்லாம் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைரி மில்க் டைப்பில் மோல்டு இருக்குது, நான் அதில் எடுத்துக்கிறேன். சாக்லேட் எடுத்துகிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நமக்கு அந்த பாட்டம் வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். எந்த ஷேப் மோல்டில் சாக்லேட் எடுத்தாலுமே நல்லா டேப் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை செட்டாக ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்படி கொஞ்சம் நிறைய மோல்டில் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஓரியோ பிஸ்கட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கோல்டன் டஸ்ட்டை நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே செட் ஆகி கிடச்சிருச்சு. எல்லாமே டிமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 minutes வச்சாலே போதும், நமக்கு செட் ஆகி கிடச்சிரும். இந்த சாக்லேட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு தான் செட் பண்ணணும்னு இல்லை, நம்ம நார்மல் கூலிங்கில் வச்சாலே போதும், ஈஸியாகவே ஹார்டாகி கிடச்சிரும். அடுத்ததாக சாக்லேட் சேல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் 2 பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி அதை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் விட்டுட்டு இந்த மாதிரியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டர் பேப்பரோட பாட்டமை மட்டும் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒரு கிளிப் எடுத்து வச்சு விட்டுக்கலாம். அது அப்புறமா செட் பண்ணி எடுத்துக்கலாம். செட் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் அந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும், அந்த சாக்லேட்டு பிரேக் ஆகிடக்கூடாது. நம்ம ரெடி பண்ண எல்லா சாக்லேட்ஸ்லேயுமே கோல்டன் கலர் டஸ்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நீ கேக்கை எடுத்துகிட்டு கேக்கில் அந்த ஃபால் லைன் பண்ணோம்ல, அதோட பார்டரில் கோல்டன் கலர் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து கோல்டன் டஸ்ட்டு கூட கொஞ்சம் வாட்டரும் எவாப்ரேஷன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பான டிப்புள்ள ப்ரஷ்ஷில் டிப் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டால் போதும். ஸோ அதே மாதிரியே நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, கேக்குக்கு டாப்பில் ஷார்ப் எட்ஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஸோ அதனால் அந்த சைட்லேயும் லைட்டாகவே கோல்டன் டஸ்ட்டை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா சாக்லேட்ஸையும் கேக்கோட டாப்பில் ஒவ்வொன்றா வைக்க தொடங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேக்கு டாப்பர் நான் வச்சுருக்கேன். இது ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி கேக்கு. ஸோ ஆனிவர்சரி டாப்பர் நான் வச்சுருக்கேன்.
லாஸ்ட்டாக கோல்டன் கலர் சுகர் பால்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கேக்கோட டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கேக் ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேக்கோட ப்ரைஸ் அவ்வளோன்னு கேட்குறீங்க. ஸோ ஸ்டார்டிங் ஹோம் பேக்கர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு டவுட் இருக்கிறது தான். ஸோ கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். அதாவது கொஞ்சம் வில்லேஜ் ஏரியா மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். அதாவது சிட்டிலலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரேட்டு. அதனால என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பேக்கரியில் போய் ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த கேக்கோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டு பாருங்கள். கேட்டுட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த கேக்கை நான் எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணேன் அப்படின்னா 1000 rupees. அதாவது கேக்கு 1 kg சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கு 800 ப்ளஸ் அந்த கேக் டாப் சாக்லேட் ஓவர்லோட் இருக்குல்ல, அது வந்து 100 grams மில்க் காம்பவுண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு 100, அதாவது இன்க்ளூடிங் அந்த டெக்கரேஷன் எல்லாம் சேர்த்து 100, தென் அந்த டாப்பர் 100, அப்படி டோட்டலாக 1000 rupeesக்கு நான் சேல் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.